அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஆனி மாதத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பாரம்பொருள் விநாயக பெருமான் நம்முடைய முழு முதற் கடவுளாக விளங்குகிறார். விநாயகர் என்ற சொல்லுக்கு தனக்கு மேலே வேறொரு தலைவன் இல்லை என்பது பொருளாகும். விக்னங்களுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய நாம் தொடங்கும் சுபகாரியங்கள் அனைத்தும் இடையூறின்றி வெற்றி ஏற்படும் மற்றும் அதற்கு இடையூறு ஏற்படாமல் அதை அருளாசி புரிந்து நமக்கு வெற்றியை ஏற்படுத்தி தருவதில் முதன்மை வகிக்கிறார் பாரம்பொருள் விநாயக பெருமான் அவர்கள். நினைத்த காரியம் தொடங்கும் செயல்கள் எதுவாயினும் இலகுவாக முடிய பாரம்பொருள் விநாயக பெருமானின் திருவருள் கண்டிப்பாக நமக்கு முக்கியமாக இருக்கிறது. அதனால்தான் எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் விநாயகர் பூஜையை முதலில் தொடங்குகிறார்கள். அதுவே முக்கியத்துவமாகும். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் 4ஆம் நாள் சங்கடகர சதுர்த்தி ஆகும். இது இருள் சூழும் மாலை நேரத்தில் வரும். நமக்கு வரும் கஷ்டங்கள் மற்றும் துன்பங்களை, தடைகளை, கஷ்டங்களை தேய்த்து அழிப்பதற்காக ஏற்பட்ட ஒரு சிறப்பு மிக்க விரதம்தான் சங்கடகர சதுர்த்தி விரதமாகும். மனிதருக்கு மட்டுமல்ல, தெய்வங்களுக்கும் தேவர்களுக்கும் கூட கஷ்டங்கள் வந்தபோது அவர்கள் பரம்பொருள் விநாயக பெருமானை வணங்கி நலம் பெற்றுள்ளது என புராண வரலாறுகள் கூறுகின்றன. ஒவ்வொரு விரதமும் ஒவ்வொரு காரணத்திற்காக இருக்கின்றன. சங்கடகர சதுர்த்தி பல கதைகள் இருக்கின்றன. முன்பு ஒரு காலத்தில் பாரம்பொருள் பிரம்மனும் மற்றும் பரம்பொருள் சிவபெருமானும் தரிசிக்க திருக்கைலாயத்திற்கு சென்றனர். அப்போது நாரதர் அங்கே ஒரு கனியுடன் வந்தார். அந்த தெய்வீக கனியை பாரம்பொருள் முருகப்பெருமானுக்கு கொடுக்கும்படி பிரம்மதேவன் சிவபெருமானிடம் எடுத்துரைத்தார். சிவனும் அந்த பழத்தை பாரம்பொருள் முருகனுக்கு வழங்கினார். இதை பார்த்த மூத்த பிள்ளையான பாரம்பொருள் விநாயக பெருமானுக்கு கஷ்டமாக இருந்தது. அவர் பிரம்மதேவனை கோபத்துடன் பார்க்க தொடங்கினார். விநாயகரின் கோர பார்வை பார்த்தார். அதனை பார்த்து நடுங்கிய பாரம்பொருள் பிரம்மன் அவர்கள் நடுங்கச் செய்தார். தன் தவறை உணர்ந்த பிரம்மன் விநாயகரை நோக்கி, முழு முதற் பெருமானே, என்னுடைய தவறை மன்னித்து பொறுத்து காத்தருள வேணும் என இரு கரம் குவித்து தலை தாழ்த்தி உடம்பை குறுக்கி கொண்டு பணிந்து மன்னிப்பு கேட்டார். இந்த காட்சி அங்கு இருந்த சந்திரன் பார்த்தான். முனிவர்கள் கூடியிருந்த சபையில் அடக்கமின்றி ஏளனமாய் சந்திர பகவான் அவர்கள் சிரித்தார்கள். பெரியோர்கள் கூடியுள்ள இடத்தில் பிரம்மனை பார்த்து இகழ்ச்சியுடன் சிரித்த சந்திரன் மீது பாரம்பொருள் விநாயக பெருமான் கோப பார்வை திரும்பியது. அவர் சந்திரனை பார்த்து, பெரியோர்கள் கூடியுள்ள சபையில் அடக்கமின்றி சிரித்த சந்திரனே, உன் பிரகாசம் உலகிற்கு எங்கும் இல்லாமல் போகட்டும் என சபித்தார். அப்போது வானத்தில் சந்திரன் இல்லாமல் போனது. பௌர்ணமி பூஜை, அமாவாசை திதி எதுவும் நடக்கப் பெறவில்லை. நிலைமையின் விபரீதத்தை உணர்ந்த இந்திரனும் தேவர்களும் சந்திரனுக்கு சாப விமோச்சனம் அளிக்குமாறு பாரம்பொருள் விநாயக பெருமானை வேண்டிக் கொண்டனர். கருணை கடவுளாம் நம் பாரம்பொருள் விநாயக பெருமான். விநாயகர் மனம் மகிழ்ந்து வருடத்தில் ஆனி மாத சதுர்த்தி என்று சந்திரனை பார்ப்பவர்கள் துன்பப்படுவார்கள் என்று கூறினார்கள். அதாவது ஆவணி மாத சதுர்த்தி என்று சந்திரனை பார்ப்பவர்கள் துன்பப்படுவார்கள் என சொன்னார். சந்திரனுக்கு கொடுக்கப்பட்ட சாபத்தை குறித்து விட்டார். மேலும் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் சதுர்த்தி என்று விரதம் இருந்து தம்மை வழிபடுவர்களுக்கு சங்கடங்கள் எல்லாம் நான் நிவர்த்தி செய்வேன், அவர்கள் புண்ணிய பேர்கள் அடைந்து வெற்றி பெறுவார்கள் என கேட்டார். இதனை கேட்ட சந்திரன் தன் தவறை உணர்ந்து விநாயகரை குறித்து கடும் தவம் இருந்தான். அவனது தவத்திற்கு மனம் மகிழ்ந்த பாரம்பொருள் விநாயக பெருமான் அவர்கள் அவருக்கு அருளாசி வழங்கினார். வளரும் வரத்தை கொடுத்தார். அவ்வாறு சந்திரன் வரம் பெற்ற நாள் தேய்பிறை சதுர்த்தி தினமாகும். ஆகவே சதுர்த்தி திதி விநாயகருக்கு உகந்ததானது. வளர்பிறை சதுர்த்தி திதி பார்த்தால் தீங்கு விளையும். பகவான் கிருஷ்ணர், செவ்வாய் மற்றும் புருகண்டி முனிவர் ஆகியோர் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து பாரம்பொருள் விநாயகரின் அருளை பெற்றனர். முற்பிறவியில் நாம் செய்த வினையெல்லாம் அதன் பயனால் நமக்கு இப்பிறவில் சங்கடங்கள் வரும். சங்கடங்களை சங்கடகர சதுர்த்தி என்று விநாயக பெருமானை நினைத்து வழிபட்டால் அவர் எல்லா விதமான கஷ்டங்களையும் போக்கி அளவில்லாத நன்மைகளை வழங்குவார் என்பது ஐதீகம். ஒவ்வொரு மாதமும் சங்கடகர சதுர்த்தி வந்தாலும்
மிக முக்கியமானதாக இந்த தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி முக்கியத்துவமாகவே இருக்கிறது. அன்று வழிபாடு செய்தால் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி துன்பங்கள் விலகி அனைத்து செல்வம் பெறலாம் என்பது ஐதீகமாகும். சங்கடகர சதுர்த்தியன்று விரதம் இருப்பவர்கள் அதிகாலையிலே எழுந்து நீராடி அலங்கரிக்கப்பட்ட பரம்பொருள் விநாயகப் பெருமானின் சிலை அல்லது படத்திற்கு விளக்கேற்றி விரதத்தை தொடங்க வேண்டும். கண்டிப்பாக படம் மற்றும் செல்வம் காரணமாக அவர்களிடம் விநாயகப் பெருமான் சிலை இல்லாவிட்டாலும் விநாயகப் பெருமானை நினைத்து மஞ்சளை குமிழாக பிடித்து அருகம்புல் சாற்றி வழிபட்டாலே போதுமானதாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. அனைத்து வழிபாடுகளிலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது சங்கடகர சதுர்த்தி வழிபாடு. இன்று எல்லா விதமான தொழில்களையும் தொடங்கலாம். அனைத்து விதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நீங்கி நல்லருள் புரிய பரம்பொருள் விநாயகப் பெருமான் அருள்வார் என்பது நம்பிக்கையாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.